வாழைக்கால இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்க. மேல கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வாழைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, இது இப்படியே லோ ஃபிளேம்ல இருக்கட்டும், சூப்பரா வெந்துடும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம். மிளகு பொடி சேர்க்கறத விட இந்த மாதிரி மிளகு இடிச்சு சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இறக்க போற நேரத்துல இந்த மிளகு பொடியை தூவி இறக்குனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழைக்கால இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்க. மேல கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி டேஸ்ட் ரொம்பவே